Hello friends, welcome back to Satya's Creation Video channel. ஸோ வாங்க இன்றைக்கி ஒரு மினி விளாக்காட்ட பார்க்கலாமா வாங்க. ஸோ காலையில் பார்த்திங்கன்னா வந்து ஹஸ்பண்டும் சன்னும் வந்து கொஞ்சம் பார்க்குக்கு போயிருந்தாங்க. அப்போ எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ 2 பேருமே வந்து போய் கொஞ்ச நேரம் வந்து இந்த மீன்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. புதுசாக இந்த மீன் வந்து உள்ளே விட்டுருந்தாங்க. கோல்ட் ஃபிஷ் வந்து ஏற்கனவே இருக்கிறது, இந்த ஃபிஷ் வந்து இப்போ விட்டுருக்குறது அலிகேட்டர் ஃபிஷ் என்னமோ சொன்னார் சன்னு. ஸோ அது வந்து பார்க்க போயிருந்தாங்க, பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ பார்த்துட்டு வரப்போ அந்த மீன் டைம் வந்து நான் வந்து அப்போ தான் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஸோ வந்து பால்லாம் சூடு பண்ணிவிட்டு காஃபி போட்டேன். இன்றைக்கி டீ போடல, ஸோ குடிக்கணும் போல் இருந்துச்சு காஃபி டீக்கு பதிலாக. அதனால் வந்து டீயை போடுறதுக்கு பதிலாக காஃபியை போட்டு ஸ்ட்ராங்காக குடிச்சிட்டு இன்றைக்கி வந்து சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். தோசை சட்னி மட்டும் தான் பண்ண போகிறேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதனால் வந்து கொஞ்சம் மெதுவாகவே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. அதே மாதிரி எனக்கு வந்து பால் நம்ம காஃபி டீ எது குடித்தாலும் வந்து சூடாக குடிக்கணும், ரொம்ப சூடாக இருக்கணும். அப்போ தான் வந்து எனக்கு வந்து குடித்த மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால் வந்து கப்பில் வந்து ஊற்றின உடனே ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிடுவேன் ஆற்றுறதுக்கு பதில். மற்றவங்களுக்குன்னா 2 பேர்த்துக்கும் மீதி 2 பேர்த்துக்குமே வந்து ஆற்றி கொடுப்பேன். எனக்கு மட்டும் அப்படியே வந்து சூடாக குடிப்பேன். சூடாக குடித்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த டேவே ஃபுல்லாகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ சட்னியில் வந்து வரமிளகா போட்டு தாளித்து பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த வரமிளகா விட்டு வைக்கக்கூடாது, அதை வந்து கொஞ்சோண்டு நசுக்கி அதுக்குள்ளே ஒரு ஆயிலாட்டு வரும், அது நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்தா. அப்புறம் சன்னுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து ரோல் கேக்கும் கொஞ்சோண்டு காரச்சேவும் வச்சு பேக் பண்ணி கொடுத்து விட்டேன். சாப்பாடு வந்து வீட்டில் வந்து தான் சாப்பிட வருவார், பக்கத்தில் ஸ்கூல் இருக்கிறனால போயிட்டு வந்து இங்கே வீட்டில் வந்தால் சாப்பிட வருவார். அதுக்கப்புறம் சன்னுக்கு அமுச்சு விட்டதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டதுக்கப்புறம் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து தோசை ஊற்றி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஒரே ஒரு தோசை, நெய் தோசை மட்டும் ஊற்றிக்கிறது, அதிகமாக நெய் யூஸ் பண்ணாமல் ஒரே ஒரு தோசை மட்டும் நெய் தோசை ஊற்றி ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறது. மீதி தோசை வந்து நார்மலாக ஊற்றிக்கிறேன். இந்த ஒரு தோசையே நம்மளுக்கு வந்து வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். நான் ஊற்றிருக்க தோசை பார்த்திங்கன்னா சைஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். இந்த தோசை பேன் வந்து இந்த தவா பேன் வந்து நான் வெளியில் வந்து வாங்கினப்பவே வந்து ரேட் வந்து கொஞ்சம் அதிகம்தான், 1000 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ். அப்போ வந்து இந்த பேன் வந்து இந்த சைஸ் வந்து நான் எதுக்காக வாங்கினேன்னா ஈஸியாகவும் முடிஞ்சிடும். இப்போ நம்ம 2 தோசை ஊற்றுறதுக்கு பதிலாக வந்து இந்த ஒரு தோசையே நம்மளுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், அடிக்கடி ஊற்றவும் தேவையில்லை, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் வந்து ஃப்ரிட்ஜை வந்து லைட்டாக விம் லிக்விட் தான் வந்து லைட்டாக தொட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கிளாத்தை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தொடச்சி விட்டிங்கன்னா வந்து அந்த லிக்விடும் வந்து ஸ்மெல் வந்து போய்க்கிறோம். அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து க்ளீன் ஆகிரும், அந்த இது முறை இருக்காது. அதனால் வந்து நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மீதி எல்லாம் ஊற்றி எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி ஒர்க் இப்படி தான் போச்சு. எனக்கு மார்னிங் வந்து காலையில் ஃபுல்லும் வந்து இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒரு இதை க்ளீன் பண்ண ஆரம்பித்தா அப்புறம் மறுபடியும் க்ளீனாக நிறையா ஆகிட்டே போகும். அந்த மாதிரி நான் ஃப்ரிட்ஜை எப்பயுமே வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணுவேன், ஏன்னா ஷாக் அடிக்கும்ல, அதனால் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஒர்க்கோடு நான் அவ்வளோதான் எண்ட் பண்ணுறேன். இன்னொரு விலாகில் பார்க்குறேன், உங்களை மீட் பண்ணுறேன் சீக்கிரமாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை வீடியோஸ். Bye, take care.